ஸோ இவ்வளோ நேரம் அழகான ஒரு குட்டி கதையை கேட்டீங்க. ஸோ லைஃப்பில் எப்பயுமே ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க எப்பயுமே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து யோகா டிப்ஸுக்கு வரலாம். இன்றைக்கி பாயிண்ட்ஸு அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபுட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட முன்னோர்கள் வந்து அறுசுவையும் சாப்பிடுங்க சொல்லுவாங்க. அதனால தான் கல்யாண வீட்டில் போனால் இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாமே பேஸ்டு. கசப்பு வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஊறுகாய், ஸ்வீட்டு, உப்பு, லைட்டு அது மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ அறுசுவையும் சாப்பிடணும் சொல்லிட்டு. அது மாதிரி தான் நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றப்பவோ அறுசுவையும் கலந்து தான் நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் நம்மளுக்கு உடலுக்கு தேவையான எல்லா சக்திகளுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் கொஞ்ச நாளாக வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்போ அவங்களுக்கு சில டிசீஸ் சொல்ல முடியாது, சில இதெல்லாம் இருக்குது, ப்ராப்ளம்லாம் இருக்குது சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் சொல்லி கேட்டப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்பேன், எப்பயுமே உணவு முறைகள் எப்படி சொல்லி கேட்குறப்போ அவங்க சொன்னது என்னென்னா, நான் கசப்பு எடுத்துக்க மாட்டேன், அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதை நான் கேட்டால் பாவக்காய், சுண்டக்காய், ஸோ காஞ்ச சுண்டக்காய் இதெல்லாம் வந்து சாப்பிடுவீங்களா கேட்டதுக்கு, எந்த ஒரு கசப்பும் சாப்பிட மாட்டேன், வேப்பிலை எதுவுமே சாப்பிட மாட்டோம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இனிப்பே எடுத்துக்கிறதில்ல, ஏன்னா உடம்பு போட்டுரும் சொல்லிட்டு இதை பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஓகேங்களா? நீங்கள் அறுசுவையாக சாப்பிட்றப்போ உங்கள் உடம்பு வந்து நல்லா திடகாத்திரமாக இருக்கும். அதே மாதிரி பாவக்காய் வந்து நீங்கள் குழம்பா சாப்பிட்டா ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு பாவக்காய் சாப்பிட முடியலன்னா ஜஸ்ட்டு நீங்கள் சுண்டக்காய் எடுத்துக்கோங்க. நாட்டு சுண்டக்காய், அதுலேயே ஒரு வெள்ளை சுண்டக்காய், க்ரீன் சுண்டக்காய் இருக்குது. அது மாதிரி சுண்டக்காவை நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை வந்து உடச்சி விட்டு அந்த விதையோட நீங்கள் குழம்பு வைக்கிறப்போ ரொம்ப ஹெல்த்தியானது இருக்கும். உடனே என்னென்னா, நீங்கள் வந்து சுண்டக்காய் கசப்பு சாப்பிட உங்களோட லங்ஸில் வந்து சளி படியவே படியாது. ஸோ இது வந்து எப்படி எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நான் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லுவேன் நான். எனக்கு வந்து ஒரு டைம் ஃபீவர் வந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போனப்போ வந்து அவங்க கேட்டாங்க, "உங்களுக்கு ஃபீவர் தாங்க இருக்கு. ஆனா கோல்டுலாம் எதுவுமே இல்ல. ஆனா உங்களோட லங்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு" சொன்னாங்க. அப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், "நான் வீக்லி ஒன்ஸு கம்பல்சரி சுண்டக்காய் குழம்பு எடுத்துப்பேங்க" சொன்னோன்னா, அதுக்கப்புறம் அதை ரிசர்ச் பண்ணுறப்ப தான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த கழிவுகளை வெளியே எடுத்துகிட்டு வர ரொம்ப முக்கியமான உணவு வந்து சுண்டக்காய். இது காலப்போக்கில் இப்போ மறைஞ்சு போச்சு. இப்போ நாட்டு மருந்து கடையிலேயே வந்து நம்மளுக்கு சுண்டக்காய் கிடைக்குது. அந்த சுண்டக்காய், காஞ்ச சுண்டக்காவை எடுத்து நெய்யில் நல்லா வதக்கி விட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு நெய் போட்டு சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு டைம் நச்சா இது மாதிரி கசப்பு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி சாப்பிட்றப்போ நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து நல்லா கிளியர் ஆகும். அதே மாதிரி சுண்டக்காய் சாப்பிட்றப்போ அன்னைக்கு வந்து உங்களோட உணவு வந்து ரொம்ப ஒரு எளிமையாக வச்சுக்கோங்க. சுண்டக்காய் குழம்பு பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு பொரியலுமே தேவையில்லை. ஏன்னா சுண்டக்காய் உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியே எடுத்துகிட்டு வர நாள். அந்த அந்த நாள் ஃபுல்லாக உங்கள் உடம்புல இருக்க கழிவுகளை எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த நாள் மட்டும் இந்த எளிமையாக பொங்கல், உப்புமா, கோதுமை உப்புமா அது மாதிரி சாப்பிட்றப்போ உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இனி வரும் காலங்கள் ரொம்ப வந்து கஷ்டமான இதுவாக இருக்கும். அதாவது உடம்ப பார்த்துக்கிறதுக்கு. அதனால் இது மாதிரி வந்து நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்றப்போ நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த டிப்ஸை ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நன்றி. வணக்கம்.